எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நார்ச்சத்து மிக்க நல்லா வந்து ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற இந்த கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி கொழுக்கட்டை, கம்பு கொழுக்கட்டை, கேழ்வரகு கொழுக்கட்டை எல்லாம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் வந்து பாதி அளவு வந்து சீனி எடுத்துக்கோங்க, வெள்ளை சீனி. ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு தட்டில். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து கம்பு மாவு ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டில் வந்து கேழ்வரகு மாவு ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் பாதி அளவு வந்து வெள்ளை சீனி எடுத்து எல்லா தட்டிலையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு தட்டிலையும், கம்பு மாவு தட்டிலையும், கேழ்வரகு மாவு தட்டிலையும் எல்லாத்தையும் பிடிச்சி கொழுக்கட்டை பதமாக பிடிச்சி கொழுக்கட்டையாக வந்து இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இட்லி சட்டியில் வந்து தண்ணி வந்து ஒரு 1.5 லிட்டர் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சின்ன பர்னரை கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டு இந்த கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். மாவு எதுவும் வரலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ரவை லாடை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரவை வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு வந்து சீனி எடுத்துக்கோங்க, வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க. ரவை வந்து நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு கடாயில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரவையை போட்டு அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சூடாக்கிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ரவையை வறுத்துட்டு, அதே எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் பாதி கப்பு வந்து வெள்ளை சீனி எடுத்து அதையும் போட்டு அதையும் நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஷைனிங்காக வந்துடும். மினுமினுன்னு அந்த சீனி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி நல்ல வாசனையாகவும் வரும். வந்தோடனே அதுக்கப்புறம் எடுத்து தட்டில் கொட்டிட்டு, பால் வந்து காய்ச்சி வச்சு ஆற வச்ச பால் எடுத்து அந்த ரவை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது நல்லா உருண்டையாக பிடிச்சி அதை வந்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கொஞ்ச நாள் சாப்பிட்லாம். ஏன்னா பால்லாம் ஊற்றுனதுனால. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. நன்றி. காலையில் வச்ச வேண்டாத பூரியை வந்து நம்ம பூரி சப்பாத்தி அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிணத்துல வந்து அந்த பூரியோ சப்பாத்தியோ அதில் வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் வந்து வெள்ளை சீனி போடுங்க. இல்லைன்னா வந்து இந்த நாட்டு சர்க்கரை எதுவும் போடனா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை கொடுங்க. இதை ஊறினதுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஸ்பூனை எடுத்து அதில் போட்டு கொடுத்து அதை சாப்பிட வைங்க. நன்றி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.